எங்க பேண்ட் சட்டியோட போற பார்த்தா ஊருக்கு போற போல தெரியுது. ஊருக்கு போறேண்ணே. அப்படியா? அதானே, ஏன்னா வயல் வேலைக்கு நீ இப்படி போக மாட்டியே, அதுக்கு தான் கேட்டேன். ஊருக்கான ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிண்ணா. என்ன வேலைன்னா, இந்த மாமரத்துக்கு கொஞ்சம் உரம் வைக்கணும். சரி. இது போக தென்னை மரத்துக்கு வேர்ல இந்த மருந்து கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு வயல்ல கருது எடுத்து கட்டு போட்ட வைக்கலாம் இருக்கு. சரி. ஏத்தியாச்சு. ஒரு 10-15 கட்டு கிடக்கு. அதை மட்டும் தூக்கி அந்த வைக்க பொருளை போட்டணும். இதுதான் வேலை. அப்படியா? நாளைக்கான? ஆமா. சம்பளம் வேலை முடிஞ்சோன்னே சம்பளத்தை கொலையா தருவேன், கவலைப்படாத. வா. சரிண்ணே, நாளைக்கு கண்டிப்பா வந்துடும். வேற யார்ட்டையும் சொல்லிடாதியா? சொல்லல, அதனாலதான் சொல்றேன். அவசியம் வந்துரு. சரிண்ணே. The next day. வேலை முடிஞ்சிருச்சு. முதலாளியை காணும். இதோ வந்துட்டார். வாங்க முதலாளி, வாங்க வாங்க முதலாளி. என்னப்பா, இந்த வேலையை முடிஞ்சிருச்சு. சொன்ன எலமெண்ட்டியா? தென்னை மரத்துக்கு காத்துட்டு தான் வந்தேன். அதெல்லாம் கழிச்சு விட சொன்னேன். கழிச்சுட்டு இந்த மட்டையெல்லாம் அள்ளி போட்டியா? எல்லா கட்டும் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு முதலாளி. அங்கே ரொம்ப இல்லை, ஏற்கனவே தான் 6 கட்டம் 7 கட்டம் தான் கிடந்துச்சு. இப்போதான் முடிச்சுட்டு இந்த பாருங்க. பார்த்துருப்பீங்களே. சரி, ரைட்டு. சரி, அப்புறம் கிளம்புறியா? கிளம்புறோம் முதலாளி. சரி, இந்தா என்ன முதலாளி, வீட்டுக்கா? உனக்கு சம்பளம்? வீட்டுக்கு தான் சம்பளம். அதான் சம்பளம் அதானே? சம்பளம் தானே? பலாப்பழத்தை கொடுத்து சம்பளம் தானா? இன்னும் புரியலையே. என்ன நான் உனக்கு வேலைக்கு போகும்போது என்ன பண்ண? வேலை முடிஞ்சோன்னே சம்பளத்தை கொலையா தருவேன், கொலையா தருவேன், கொலையா தருவேன். நீங்க சொன்னது சொல்லன்னு சம்பளத்தை சொல்லையா கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எதுக்கியா? அது எனக்கு என் பிள்ளை 2க்கு, மனைவி, எங்க அம்மாவுக்கு. நான் என்ன பண்றேன்னா, பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 4 நாள் கொடு. சரி. உன் பொண்டாட்டிக்கு 5 கொடு, அம்மாவுக்கு ஒரு 5 கொடு. மீதி இருக்கிறது நீ சாப்பிடு. வரட்டுமா? சொலையா சம்பளத்தை தரேன்னு சொல்லிட்டு பிளாக் சொலையை கொடுத்துட்டு போறான். இதுக்காக தானே நான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு 20 சொலைக்காக அங்கே தூர் வாரினது, இங்கே வந்து வைக்க போகிற இழுத்தது, மட்டக்களியை தெளித்தது, இந்த வேப்ப மரத்துலேருந்து மாமரத்துலேருந்து எல்லாத்தையும் வெட்டி தெளிக்க. ஐயோ, கஷ்டப்பட்டதுக்கு 40 சொலை தானே.